கஞ்சாங்கிறது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். பெண்கள் சர்வசாதாரணமாக ஒரு கையில் டீயோட ஒரு கையில் சிகரெட்டோட இருக்கிறது பல டீ கடைகளில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு கேஷுவலாக ஆகி போச்சு. சார் இவன் படிக்கட்டில் உட்காந்து இவன் செத்தான்னா கண்டக்டரும் டிரைவரும் கை கட்டி போய் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்கல்ல. அதெல்லாம் எப்பா ஏறி வாப்பா உள்ள வான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடித்து எட்டி உதைக்கிறது இன்னும் சினிமாவில் வர கொலைவெறி தாக்குதல் மாதிரி அடிக்கிறாங்க. அப்போது பொதுமக்கள் கூட இதை வந்து தடுப்பதற்கு பயப்படுறாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் இந்த எளிய மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிற கஞ்சா. இப்போது 8வது படிக்கிற பையன் வாஜரை கேட்குறான், ஒண்டி பண்ணிருக்கீங்களாமா, செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் பிடிச்சி அடங்குற மாதிரி தெரியல. இந்த 1.0, 2.0, 3.0, 4.0 முதல்ல ஸ்டாலின் வந்து பண்ணார்கள். அதுலேயுமே குறைபாடு எல்லாம் ஓதான் வேறு என்ன. அது ஈஸி அக்சசபிளாக எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு மார்க்சின்னும் போது அரசு எங்கேயோ கோட்டை விட்டு இருக்குது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போது தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் இந்த போதை கலாச்சாரம் அப்படின்றது அதிகரிச்சுட்டே தான் வருது. இப்போ நாளைய தமிழகம் எதை கையில் எடுக்க போகிறது? ஏன்னா இதை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த காவல் அதிகாரிகளையே இந்த போதை வஸ்துக்கள் பயன்படுத்திட்டு அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு இந்த போதை வஸ்து. எப்படி நீங்கள் இப்படி பார்க்குறீங்க? இதை போதையை கையில் எடுத்துட்டான்னா ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே எழுந்து தான் நிற்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல காணொலிலாம் வரும். குடிச்சிட்டு அப்படியே சாக்கடையில் விழுவானுவேன், சாக்கடையில் படுத்துருப்பானுவேன், பஸ்ஸு வரும் பஸ்ஸை நிப்பாட்டுவானுவேன். தன்னை மீறி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு வேலை இங்கே நடக்குது. முன்னாடிலாங்க ஒரு இப்போ குடிக்கிறான்னு வச்சுங்களேன், ஒரு ஆஃப் குடிக்கிறான், ஒரு குவார்ட்டர் குடிக்கிறான்னு வச்சுங்க, அதுக்கு மேலே ஒரு குவார்ட்டர் குடிச்சோன்னா ஃப்ளாட் ஆகி எங்கன்னா சாக்கடை எங்கன்னா பீஸ் வந்து மூத்திர சந்தி எங்கன்னா ஊந்து கிடப்போம். பெருசாக ஒன்றும் டிஸ்டர்ப்லாம் இருக்காது. இப்போ அண்மை காலங்களில் ஒரு புது டெக்னிக்கை இவனுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஒரு 150 ரூபா 160 ரூபாய்க்கு குடிக்கிறோம், ஒன்றும் எறும்பு கட்ச மாதிரி கூட இல்லை, அது கூட சேர்த்து ஒரு தம்மை போட்டோம்னா யானை மிதிச்சா மாதிரி இருக்குது அப்படின்னு பல பேர் வந்து அந்த பழக்கத்துக்கு வந்துட்டான். மது ப்ளஸ் கஞ்சா ரெண்டும் கலக்கிற போது பொதுவாகவே கஞ்சாங்கிறது வந்துங்க ஒவ்வொரு வகையான போதைப் பொருளுக்கும் ஒரு வகையான போதை இருக்கும். அதாவது சிந்தட்டிக் வந்து இயற்கையான போதை. இப்போ கஞ்சாலாம் இயற்கையில் வந்துடும்னு வச்சுங்க. பட் அதை ஒரு அளவோடு அதை கன்சியூம் பண்ணின்னு ஒரு காலத்தில் இருந்தாங்க. நீங்கள் கஞ்சாங்கிறது ஏதோ இப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்சி எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி இந்த மெத்து அது இது இன்ஜெக்ஷனு டேப்லெட்டு பட்டனு அது இது க்ரீனு என்னென்னவோ இப்போ வந்து சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரிலாம் இப்போ தான் ஏதோ இப்போ வந்த மாதிரி இது ஏற்கனவே இருக்குது. நம்ம சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போதெல்லாம் எங்கன்னா சுடுகாட்டில் எங்கன்னா போய் 2 பேர் இந்த கஞ்சா அடிப்பான். கஞ்சா அடிக்கிறவங்கன்னா தான் சுடுகாட்டில் உட்காந்துக்கிறானுங்கப்பா அப்படிம்பாங்க. இப்போது சர்வசாதாரணமாக நம் வீடு வரை கஞ்சா வந்துடுச்சு, போதைப் பொருட்கள் வந்துடுச்சு. பொதுவாக இப்போ லாஸ்ட்டாக ஒரு புள்ளி விவரத்தை பார்த்து நானே மிரண்டுட்டேன். என்னென்னா இந்த ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. சென்னை, திருவண்ணாமலை, நீலகிரி இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் 168 பள்ளிகளில் 3021 மாணவ மாணவிகள் இந்த போதையில் ஏதோ ஒரு வகையில் இருக்காங்க. அந்த கணக்கெடுப்பு பார்த்தோம்னா 10% கஞ்சா, அதாவது 12ஆம் வகுப்பு படிக்கிறக்குள்ளே இருக்கிற மாணவர் பள்ளியிலே ஆரம்பிச்சிருச்சு. 12%, 10% கஞ்சா, 22% புகையிலை. புகையிலைனா அன்ஸு அது இதுன்னு. இது எப்படின்னா நீங்கள் அண்மையில் நம்ம பள்ளிக்கல்வித்துறை ஒரு ஆணை வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, கூல் லிப். யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ பள்ளி ஆசிரியர்கள் வந்து அவன் உதட்ட பிதிக்கி பார்த்து இவன் அன்ஸு கூலிப்புனா அது அன்ஸ் தானே, அன்ஸை முன்னாடி புகையில இப்படி கசக்கி போடுவான், அந்த புகையில ஒரு பேக் பண்ணி போடுக்கிறான் வசதியாக, டக்குன்னு அந்த பேக் எடுத்து வாயில் வச்சுக்கிற மாதிரி. அப்போது பள்ளி ஆசிரியர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சி தரணும்னா நான் என்ன சொல்கிறேன், அன்ஸு வர வழியை மூட்டோம்னா அது எப்படி என் ஸ்கூல் வரைக்கும் வரும். அப்போது மது வந்து 26%, அப்புறம் வந்து இந்த ஒயிட்னரு ரப்பர் சொல்யூஷன் பழைய டெக்னிக் இது, அது ஒரு 13%, 29% மற்ற போதைகள். அப்போது இது வந்து இது எவ்வளோ இப்போ இன்றைக்கி வந்து இதை கணக்கெடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு கூடியிருக்கும் இந்த பர்சன்டேஜ். அப்போது எவனோ ஒருத்தன் குடிக்கிறான், எவனோ ஒருத்தன் போகிறான்றது மாதிரி 12ஆம் வகுப்புக்குள்ளே இந்த பசங்க இந்த விஷயத்துக்கு அடிமையாயிடுறாங்க. நீங்கள் பல காணொலிகளை பார்த்துருக்கலாம், எச்சமாமா நான் ரவுடி தான், இன்றைக்கி ஜெயிலில் நாளைக்கு பெயிலு அப்படின்னு ஸ்கூல் யூனிஃபார்மோட அந்த மாணவர்கள் பேசுகிறத
ஆசிரியரை குத்தரங்குத்தரன்றதை மிரட்டுறதை அசிங்கமாக பேசுகிறத வீடியோ வரதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த நிலை இப்படியே நீடிச்சதுன்னா அடுத்த தலைமுறை என்னவா இருக்கும்? இது வந்து தமிழ்நாடு போதைகளின் ஹப்பாக மாறிடும். அதாவது ஒரு மேல்தட்டு வகுப்பு மக்கள் ஏதோ போகிறான், பப்புக்கு போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், அது ஒரு கலாச்சார சீரழிவாக நம்ம பார்க்குறோம். இது வந்து நேரடியாக நம்மளை பாதிக்குது. நீங்கள் பல கிராமங்கள்லங்க, ஏன் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், எங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டிலங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் அந்த குழா இருக்கிற இடத்துல இந்த பித்தளை கொண்டாலாம் வச்சுருக்குங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு. அதுக்கு அவங்க அம்மா காலத்தில் கொடுத்ததா அது இன்னி வரைக்கும் சொல்ல. ஏமா இந்த பித்தளை குண்டாலாம் தூக்கி போட்டு எல்லாம் பிளாஸ்டிக்கில் வந்து வாங்கினா இதெல்லாம் எங்கள் அம்மா காலத்தில் கொடுத்ததுப்பா. அதுக்கு ஒரு ஞாபகம். அதை பார்க்கும்போது அவங்க அம்மாவை பார்க்குற மாதிரி அவங்க அம்மா ஞாபகம். அதை வெளியில் வச்சுருந்தேங்க, அதெல்லாம் காணாமல் போச்சுங்க. இந்த மாதிரி எங்கள் ஊரில் பல வீடுகளில் வெளியில் வச்சுக்கிற அண்டா கொண்டானா தட்டி போயிடுறாங்க. இதை வந்து யார் திருடுவோம்? இதை நான் வெளியூர்லேருந்து வரானா? எல்லாம் இந்த கஞ்சாவுக்கு அதுக்கு இதுக்கு இந்த குண்டானங்கன்னு எடுத்து போய் நசி பிசுக்கி போட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் வாங்கிடுறானுல்ல. அப்போ அவனுக்கு அது திருட்டுன்னு தெரியல. அவன் அந்த 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 மயக்கத்தில் கிடைக்கிறத எடுத்துடுறான். இப்போ கிடைக்கிறத எடுக்கிறவன் ஒரு ஒரு வயசான நம்ம தனிமையில் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பொண்ணு தனிமையில் இருக்குதுன்னா செயின் அறுக்க மாட்டான்னு நினச்சிக்கோ, கழுத்தை நெருங்க மாட்டான்னு நினச்சி. அப்போது இந்த போதைக்குள்ளே அடிமையானவன் எதையும் செய்வான். அப்போது இது அரசாங்கம் எங்கேயோ சுடுகாட்டில் இருந்ததை ஒவ்வொருத்தன் வீடு வரைக்கும் இன்றைக்கி வந்திருக்கு. நம்ம இந்த அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுறோம்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே இப்படி இல்லை. அப்பையும் கஞ்சா இருந்தது, அப்பையும் கொஞ்சம் பேர் பிடிச்சான். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு பிடிக்கல. இப்போ 2000 கிலோ 3000 கிலோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாமே. அதுதான் கண்ண மாதிரி பிடிக்கல. இப்போ இந்த மாதிரி இந்த பஸ்ஸில் கண்டக்டர் அடிக்கிறது, சும்மா படிக்கட்டுலேருந்து ஏறி படிக்கட்டில் உட்காராதே, கீழே கீழே ஊந்துட போகிற, இவன் செத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இவன் படிக்கட்டில் உட்காந்து இவன் செத்தான்னா கண்டக்டரும் டிரைவரும் கை கட்டி பயிர் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்கல்ல. அதெல்லாம் எப்பா ஏறி அப்பா உள்ளவான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடித்து எட்டி உதைக்கிறத இன்னமும் சினிமாவில் வர கொலைவெறி தாக்குதல் மாதிரி அடிக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமானவர்கள் வந்து சண்டை போட்டான்னா பப்ளிக் வந்து தடுத்துரும் சார். இந்த மாதிரி கஞ்சா இந்த மாதிரியான போதை வஸ்துகளில் அவன் நிற்கிற ஸ்டைல், அவன் அந்த தள்ளாடுறதை தெரிஞ்சிடும்ல. அப்போது பொதுமக்கள் கூட இதை வந்து தடுப்பதற்கு பயப்படுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு போலீஸ் 2 போலீஸ் கண்ணகி நகர். ஆமாம் சார், நாங்கள்லாம் ஒரு காலத்தில் வந்துங்க சொத்து வரி கட்டுறவனும் படித்தவனும் மட்டுமே ஓட்டு போடணுன்ற நிலை இருந்தபோது சென்னையில் பெரும்பான்மை அந்த பட்டியல் சமூகத்தவர் தான் சார் ஓட்டு போட்டாங்க. அந்த ஜனங்களை வாழ்க்கையை கருவறுத்து கொண்டு போய் இங்கேருந்து கண்ணகி நகர்னு ஒரு ஏரியாவில் போட்டு ஒரு ஏரியாவுக்கு 4-5 அக்யூஸ்ட் இருப்பான். எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு 40, 50, 100 அக்யூஸ்டுகளை ஆக்கி அவனுங்க அங்கே திரிஞ்சு வேலை வெட்டி இல்லாமல் திரிஞ்சு கிரிஞ்சு கஞ்சாவை போட்டு கசக்கி இன்றைக்கி போலீஸ் வந்து அடித்து வெட்டி குத்தி இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு கொலை, மற்ற வெளியில், அதாவது இதெல்லாம் சொன்னோம்னா அசிங்கம், அந்த மாதிரியான கிரைம் எல்லாமே நடக்குது. இதுக்கு அடிப்படை காரணம் இந்த எளிய மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிற கஞ்சா. அப்போது இப்போ எல்லாம் என்ன கிடையாது, அவன் வீட்டு புள்ளியும் அவன் பார்த்துக்க வேண்டியதானா. இப்போ நம்மலாம் இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் நான் 8வது படிக்கிறது எங்கள் அம்மா தான் எனக்கு தலைவாரிடும் ஒரு திருநரை வச்சு ஸ்கூலுக்கு அனுப்போம். அப்போது இப்போ நான் இங்கே நேரு ஸ்கூலில் 9லேருந்து இங்கே படித்தேன் சார். நாங்கள் 12ஆம் கிளாஸில் எங்கள் ஹெச்எம் வெங்கடேசன் ஒருத்தர் இருப்பார். ஒரு சின்ன ரூல் மாதிரி ஒரு தடி வச்சுருப்பார். இப்படி ப்ரேயரில் வருவார், இல்லை சிலப்போ ஒரு கிளாஸாக வருவார். இந்த குச்சி எடுத்து இப்படி விட்டாருன்னு வச்சிங்களேன், இந்த முடி அந்த குச்சிக்கு மேலே முடி இந்த பக்கம் விழுந்துன்னு வச்சுக்க அடி பிச்சு எடுத்துருவார். உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார். முடி வெட்டி தான் வரணும். அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இருந்தது. அப்போ நாங்கள் 12வது 11வது படிக்கிற பையன் வந்து ஹெச்எம் கிட்ட அடி வாங்குவோம். படித்தா தான் கேஸ் போட்டுறீங்களே. இப்போது 8வது படிக்கிற பையன் வாஜாரை கேட்குறான், ஒண்டி நின்றுக்கலாமா, செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான்னா அது அவனாக கேட்கப்படல. அவனை இந்த சமூகம் அந்த நிலைக்கு தள்ளி இருக்கு. அப்படி தான் பார்க்கணும். அப்போது அவன் பிள்ளை அவன் பார்த்துக்கோ, ஏண்டா நான் வீட்டில் வச்சு பார்த்துப்பேன். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பிள்ளை எத்தனை நேரம் வைக்க முடியும்? ஒரு பையன் இல்லை ஒரு பையனோ ஒரு பெண்ணோ வீட்டில் இருப்பதை விட இந்த சமூகத்தில் இருப்பது தான் அதிகமான நேரம். அப்போ இந்த சமூக சூழல் அவனை பயன்படுத்த வைக்கிறது. அப்போது எப்படி நீங்கள் கூல் லீப் வந்து உதட்ட தூக்கி பார்த்து கண்டுபிடின்றீங்களோ, அதை விட கூல் லீப் அந்த ஹன்ஸு வர வழியை தடுத்துலாம் முடிஞ்சிடும்ல.
அப்போது கஞ்சாவை வந்து ஒவ்வொருத்தர் நீ குடிக்காத பிடிக்காத சொல்கிறதை விட கஞ்சா வருகின்ற வழியை அடைத்து விட்டால் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும்ல. அப்போது அரசாங்கத்தின் ஃபெயிலியர். அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2.0 3.0 நாங்கள் அவ்வளோ கஞ்சா பிடிச்சோம் இவ்வளோ கஞ்சா பிடிச்சோம்னா ஓஞ்ச மாதிரி தெரியலையே. இப்போ இன்றைக்கு கூட எங்கேயோ ஒரு ஊரில் நீலகிரி எங்கே இந்த இது மதுரையில் சித்திரை திருவிழா மதுரையில் வண்டியில் போகிறவரை பிடிச்சி அடித்தாங்களே, பிடிச்சி அடிக்கிறாங்க சார். அது வந்து அவங்களுக்கு என்னென்னே தெரியாதுங்க. சரக்கு அந்த போதை அந்த அளவுக்கு பண்ண சொல்லுமோ. ஆமாம், அந்த போதை வேற. அது வேறொரு உலகத்தில் தன்னை வந்து வச்சிடும். அவன் எதை நோக்கி நினைக்கிறானோ அது மேலே ஒரு பெரிய நாட்டத்தை உண்டு பண்ணோம். இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவனுங்க பண்ணுறவனுங்க. சரக்கு அடிச்சவனுங்க அம்மா தங்கச்சி பொண்டாட்டின்னு தெரியும், கஞ்சா அடிச்சவனுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு போலீஸ் வரும் பிடிச்சி உள்ளே போடுவாங்க, போலீஸ் அடிப்பாங்க, சிறைக்கு போகணுன்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும்ல. குடிச்சவனுங்களாம் கூட அந்த பயம் சில பேர் இருக்கும். போலீஸ் பெட்ரோல் வண்டி பார்த்தோன்னா குடிச்சவன் எழுது போகிறானா இல்லையா, குடிச்சிங்கன்னா ரோட்டில் குடிச்சுன்னுக்கிறான், பெட்ரோல் வண்டி வருது, ஒரு சைரன் சத்தம் கேட்குது, டக்குன்னு சரக்கை மறைச்சிட்டு எழுந்து போகிறவன் இருக்கிறான், குடிச்சு ஊன்றவன் போலீஸ் வந்தோடனே சார் ஒன்றும் இல்லை சார் 2 வணக்கத்தை வச்சுட்டு போகிறவங்களாம் நம்ம பார்க்குறோம்ல இயல்பா. ஆனால் கஞ்சா போதை என்பது அதை தூண்டுது. எனவே வந்து ஒரு சமூகம் அடுத்த நம்ம தலைமுறை மிகப்பெரிய சீரழிவை நோக்கி போகுது. இதன் மீது ஆட்சியாளர்கள் ஒரு தனி கவனம் செலுத்துகிறோம். என்னென்னவோ சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே பிடிச்சோம் இங்கே பிடிச்சோன்றாங்க, ஒன்றும் பிடிச்சி அடங்குற மாதிரி தெரியல. இந்த 1.0 2.0 3.0 4.1 முதல்வர் ஸ்டாலின் வந்தவரை பண்ணார்ல, அதுலேயுமே குறைபாடு எல்லாம் ஓதான். வேற என்ன, நாளுக்கு நாள் அதிகரிச்சு தானே போகுது. இப்போ நீங்கள் இவ்வளோ பிடிச்ச பிறகு அது வந்து நின்று இருக்கணும்ல, இல்லையே, அது கூடுதல் ஆகினே போகுது. இல்லை சாதாரண ஒரு இப்போ இவங்க கையிலாம் சின்ன பசங்க இல்லை பெண்கள் தனியாக மாட்டினா என்ன நடக்கும்? அப்போது இது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை அச்சுறுத்துகிற இந்த கஞ்சா மீது அரசு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு பல்வேறு நிலைகளில் பல்வேறு பேர் பேசுகிறாங்க. ஆனால் அரசாங்கம் எடுத்ததா என்னன்னு தெரியல. என்னை பொறுத்தவரையும் இந்த மாதிரியான 2ஆம் நம்பர் பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து இப்போ ஒரு நாள் விற்றுடலாம் சார், 2 நாள் விற்கலாம், ஒரு 3 நாள் விற்கலாம். 4ஆவது நாள் போலீஸோட பார்வை இல்லாமல் அதை செய்யவே முடியாது, 1% கூட விற்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ தெரிஞ்சுதான் எல்லாம் நடந்துட்டுருக்கு, தெரிஞ்சுதான் நடக்கிற மாதிரி தானே தோணுது. ஒரு ஏரியாவில் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒயின் ஷாப்பில் பிளாக்கில் 150 சரக்கை 200 ரூபாய்க்கு விற்கிறான். சரி, ஒயின் ஷாப் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குதுப்பா, நம்ம எடுத்தாந்து நம்ம ஏரியாவில் அதே 50 ரூபாய்க்கு நம்ம விற்போம் அப்படின்னு ஒரு சிலர் விற்கிறான்னு வச்சுக்கோங்க. முதல் நாள் விற்றுடலாம், 2ஆவது நாள் விற்றுடலாம், 3ஆவது நாளில் மாட்டுறோம். அப்புறம் சரி பாருங்க அப்படின்னு போலீஸோட அனுமதி இல்லாமல் அதை செய்யவே முடியாது. ஏன்னா போலீஸ் வந்து எல்லா ஏரியாக்களும் இதுக்குன்னு இன்ஃபார்மர்னு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. இன்ஃபார்மருங்கிறது வந்து சட்ட ஒழுங்கு கெடுது, இந்த சமூகத்தை சீராக்கணும்லாம் இல்லை, ஏய் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லணுன்டா, எங்கள் பார்வை இல்லாமல் அது நடக்கூடாதுடா அப்படின்றதுக்காக வச்சுருப்பாங்க. அதாவது தான் நான் சொல்கிறேன், 2 நாள் விற்கலாம், 3ஆவது நாள் நம்ம வந்து அவங்கள பார்வைக்கு போயிடும். அதால் இது மீது வந்து காவல்துறை ஒரு கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு தான் இவங்களை வந்து அழுத்தம் கொடுக்கணும். முதல்வர் தான், தமிழக அரசு தான் அழுத்தம் கொடுத்தா தான் அடுத்த தலைமுறை காப்பாற்றப்படும். இல்லை இந்த மாதிரி கஞ்சா போன்ற பொருள்கள் வந்து மக்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, இதெல்லாம் வந்து நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியுமா, இல்லை தெரிந்தும் தெரியாத போல் இருக்கிறார்கள் தான் சந்தேகமாகவே இருக்குது. அதுக்கு வரைக்கும் கொடுத்துட்டீங்க இப்போது. அப்போ அது போல் அவங்க தெரிஞ்சு இப்படி விடுறதுக்கான காரணம் என்ன? இல்லை அதாவதுங்க, நீங்கள் ஒரு நாட்டில் ஒரு புரட்சி ஒரு எழுச்சி வரக்கூடாதுன்னா அங்கே வந்து போதை பரவலாக்கப்படும் அப்படின்னு ஒரு உலகளவில் ஒரு தத்துவம் இருக்குது. ஒரு காலம் அந்த மாதிரி எதாவது இங்கே நடக்குதோ அப்படின்னு நமக்கு என்ன தோணுது. புரட்சி பண்ணிடக்கூடாதுன்னு. புரட்சினா என்ன, இவங்களோட புரட்சி என்ன தெரியுமா, என்னையா நாங்கள் பசங்க வேலை கிடைக்க மாட்டேது அப்படின்னு எவனாவது கேட்டுருவானோன்னு கூட இதை வந்து பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல. பல பேர் அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் இது பொது அமைதிக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது சார். மக்களுக்கு வந்துங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஊழல் பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் சார், எவனோ அதை பற்றி போதிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு அறிவு இல்லாமல் அரசியல்வாதிகளாம் திருடர்கள் தானப்பா அப்படி தான் இருப்பாங்க. என்ன இப்போ அவங்க மட்டும் யோக்கியமா இவங்க மட்டும் யோக்கியமா, நம்ம இந்த தேர்தலோட காசு வாங்காதீங்கன்னா யோக்கியமா, நம்ம வீட்டு காசு தானே, நம்ம கூட கொள்ளாட்சி காசு தானே அப்படி இயல்பாக அதை சொல்லிடுறான் பாருங்க, அதை நியாயப்படுத்துகிறான் பாருங்க. அவன் எடுத்த காசை கொஞ்சம் தரான், அதை அவங்களுக்கு பிடிக்கலையாப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இவங்க வந்து இதெல்லாம் விட்டுருவாங்க சார். ஆனால் இவன் வீட்டை விட்டு வெளியே வந்து வேலைக்கு வந்துட்டு திரும்பி போகிற வரைக்கும் இவனோட மனசு பயப்படாமல்
ஒரு ஒரு சுமூகமான சூழல் இருந்தால் நீ நாட்டில் எது நடந்தாலும் இவன் கண்டுக்க மாட்டான். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. பல இடங்களில் சார் பஸ் ஸ்டாண்ட்லாம் பிடிச்சிட்டு கஞ்சா போட்டு உழுந்து கிடக்குறான். அவனை பார்க்கும்போதே மனிதன் வந்து நாகரிகமானவன்னு சொல்கிறான். அவனை பார்க்கும்போதே எங்கேயோ காட்டில் வளர்ந்து வந்த மாதிரி வரான். அப்போது இது வந்து ஒரு சாதாரணவன் எந்த தப்பு தண்டாவும் செய்யாமல் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்றவனோட சுதந்திரத்தை பாதிக்குது இல்லை. என்னோடய சுதந்திரத்தை பாதிக்கிறது அரசாங்கம் தானே வந்து சரி பண்ணணும். அதனால தான் நம்ம எல்லோரும் சொல்கிறோம், எப்பா இது மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்கய்யா. இப்போ 2000 கோடிக்கு வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து ஏற்பாடு பண்ணார், இறக்குமதி பண்ணார். என்னத்தையோட கருமண்டா எவனோ 2000 கோடி 3000 கோடி சம்பாரிச்சான், பிரிச்சுக்கின்னு போனான், பிரிக்காமல் போனால் கர்மம் எங்கேயோ ஒழிகிறான். எங்கேயோ மேல்தட்டு மக்களாக இருக்கிற மக்கள் வந்து தினவெடுத்து அலையிறவன் ஏதோ பிடிச்சான் போனான் வந்தான், இவன் 2 ரோடு ஆக்சிடென்ட்டு 4 அப்பாவியை கொண்டான் போனான். அது ஒரு பக்கம் இருக்குது சார். ஆனால் இது சாதாரண அடித்தட்டு, எதாவது சொல்லி என் கிராமம் வரைக்கும் வந்துடுச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே. அப்போ நம்ம இப்போ நீங்கள் முன்னாடிலாம் சார் ஸ்கூல் யூனிஃபார்மோட ரோட்டில் போகிறான்னு வச்சுங்க, ரோட்டில் போகிற 2 வீலர்காரன் மடைக்கணும். ஏய் எந்த ஸ்கூல் நீ எங்கே போகிற? இல்லைங்க எங்கள் வீட்டில் வர சொன்னாங்க. ஏய் போய் பேசுகிற உட்காராங்க. எந்த ஸ்கூல் நீ? நேராக ஸ்கூல்கிட்ட வந்து விட்ருவாங்க பசங்களை. சார் இப்போ நம்ம ஒரு பையனை, சாதாரண ஒரு பையனை இந்த மாதிரி செய்ய முடியுமா? அவனை பார்க்கும்போதே நார்மலானவனு ஒரு அச்சப்படுற மாதிரியான அவனுடைய உருவ நிலை வந்துடுச்சு, தோற்றம் அப்படி தோற்றம் வந்துடுச்சு. எந்த வீட்லேயும் தான் புள்ள அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு அலங்கோலமாக முடியக்கூடிய வெட்டின்னு இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க சார். எல்லாருமே அது எவ்வளவோ கஷ்டப்படுகிற குடும்பமாக இருந்தாலும் நம்ம புள்ள பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கணும்னு நினைப்பான். அப்போது எப்படி இந்த பையன் வீட்டை விட்டு வெளியே வரான்? அப்போது அவன் வீட்டில் இவனை கட்டுப்படுத்துகிற சூழல் இல்லை. காரணம் வெளிச்சூழல் இவனை வேற மாதிரி மாற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு கவலை இங்கே இருக்குல்ல. இதன் மீது ஆட்சியாளர் தான் ஒரு கவனத்தை செலுத்தணும். இந்த கஞ்சா மாதிரி போதைப் பொருள் இது நடமாடுறதுக்கு நம்ம பொதுமக்கள் தான் காரணம். இல்லை பொதுமக்கள் நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை இப்போ சொன்னீங்கல்ல இந்த மாதிரி ஒரு வெள்ளனை வீட்டில் இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேயும் ஆமாம் சார். சார் வீட்டில் நான் சொல்கிறது தான் கேட்க மாட்டானே. எவன் அவன் புள்ள குரங்கு மாதிரி முடி வச்சிருக்கணும், இவ்வளோ பெரிய முடி வச்சிருக்கணும் எவன் நினைப்பான்? சாதாரண ஏழை எளிய மக்கள் கூட புள்ள நீட்டாக என் புள்ள, நான் படுற கஷ்டம் என் புள்ள படக்கூடாது, ஏதோ 4 எழுதி படிக்கிட்டோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இது வீட்டிலேருந்து வரும்போது இப்படி வருதுன்னா அப்போ வீட்டில் சொல்கிறத இவன் கேட்கல. அந்த அளவுக்கு இவனை புறச்சூழல் இவனை ஆளாக்கியிருக்குல்ல. அப்போ இந்த புறச்சூழல் காரணிகளை அரசு களையணும்ல. நம்ம அரசை குறை சொல்லணும்ல. இந்த காரணிகள் உங்களால் தானே கட்டுப்படுத்தப்படும். நீங்கள் பல இடங்களில் கஞ்சா விற்பவனை காட்டி கொடுப்பவங்க இன்ஃபார்ம் பண்ணுறவங்கள வந்து கொலை பண்ணுறதை பார்க்குறோம். ஏதோ ஒரு ஊரில் ஒரு கண்ணு தெரியாத நபர் அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஏதோ கடை வச்சுருந்தார் பொழுது அந்த பசங்க அவர்கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி வந்து அந்த ஸ்கூல் பக்கத்தில் பிளாக்ல சரக்கு விற்கிறாங்க, பாட்டில் விற்கிறாங்க, குவார்டர் விற்கிறாங்க. அந்த ஆள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, 100க்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்புறம் 2-3 தடவை கஞ்சி பிறகு அந்த போலீஸ்லேருந்து வந்து ஆனால் அவனை நான் 100க்கு ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவனை கூட்டும் போய் சிசிடிவி கேமராலாம் ஸ்டேஷனில் ஆஃப் பண்ணிட்டு சார் நைய புடைக்கிறாங்க சார் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர். அப்போ இது எப்படி இது? அப்போ அந்த மாதிரி தான் கஞ்சா விற்கிறவனை காட்டி கொடுத்தோம்னா கொள்கிறாங்க. இப்போ இந்த சில ஆயுதப்படை காவலெல்லாம் சென்னையில் அப்படியே கஞ்சா நேரடியாக விற்க ஆரம்பிச்சிடறான். அந்த மாதிரி சம்பவங்களும் நடக்குது இல்லை. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அவ்வளவு ஈஸியாக அது புழக்கத்தில் இருக்குது. கஞ்சா வந்து எங்கே விற்கிறான் ஏதோ விற்கிறான் எங்கேயோ ஒரு இடத்துல விற்பான். ஆனால் இப்போ அது ஈஸி அக்சசபிளாக எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு மாறிச்சுன்னும் போது அரசு எங்கேயோ கோட்டை விட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மெத்து போதைப்பொருள் கடத்தினப்ப நம்ம தமிழக அரசு ஒன்றிய அரசு மேலே குறை சொன்னாங்க, அவங்க விட்டனால தான் உள்ளே வந்துச்சு அப்படின்னு. ஆனால் கஞ்சான்றது அப்படி கிடையாது, இங்கே பயிரிடப்பட்டு வர்றது. இதுக்காச்சும் பொறுப்பேற்றுப்பாங்களா இல்லை இதுவும் ஒன்றிய அரசு தான் குறை சொல்லுவாங்களா? சார் மெத்து விஷயத்தில் கூட அவன் பேக் பண்ணது, அவன் கொரியர் பண்ணது, அவனோட ஃபேக்ட்ரி எல்லாம் நம்ம ஊரில் தான் இருக்குது. இந்த பெருங்குடி, குரோம்பேட்டை, திருச்சி இந்த மாதிரி ஏரியாக்களில் தானே அவனுங்க பண்ணியிருக்கானுவன். அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, இல்லை அது குடோனை வந்து அவர் வந்து டெல்லியில் வச்சுருந்தாரு. யார் வச்சுருந்தான்னா நம்ம ஊருக்காரன் தானே, மண்ணடிக்காரன் தானே, இங்கே சாந்தோமில் தானே வீடு இருந்ததா சொல்கிறாங்க. அப்போது இது எல்லாம் எப்படி உளவுத்துறை, எப்படி போலீஸ் எப்படி இதை கண்டுபிடிக்காமல் இருக்குதுன்ற போது தான் நமக்கு வந்து இது இப்போ அதாவது திமுக தெரிஞ்சு எப்போ நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. பட் ஆனால் எப்படி இது வந்து காவல்துறையின் கண்ணுகளுக்கு மறைக்கப்பட்டது? ஒருத்தர் வந்து இல்சிசிட் குற்றவாளியாக இருக்கிறான். 2006, 2013, 2018
இப்படி பல வழக்குகள் இருக்கிறவன் ஒருத்தனை போய் சிஎம் கூட நிற்க வைக்கிறானுவன். அவன் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய விஷயங்களை செஞ்சிருப்பதா இன்றைக்கி வெளியே வருது. அப்போது இப்போ இந்த நம்ம நாட்டில் வந்து இந்த உளவுத்துறை இல்லை ஒரு இந்த நிர்வாகம் இதெல்லாம் இருக்கா இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ பெரிய லெவலில் அப்படி நடக்குது. சரி, அது எங்கேயோ ஒரு பக்கம் போகுதுன்னா கூட சின்ன லெவலில் நடக்குது, நம்மளே பாதிக்கப்படுதில்ல. ஒருத்தன் வண்டியில் வந்து 2 வீலர் அடிச்சுட்டு கூட அவன் மூஞ்சை பார்த்தோன்னே இவனுக்கு கேட்கலாமா வேணாவா அப்படின்னு சாதாரணவங்க பயப்படுறாங்கல்ல. அந்த நிலையை மாற்றணும். இல்லை, இந்த கஞ்சா மாதிரி போதைப் பொருள் கடத்துறாங்கல்ல, கடத்துறவங்களும் விற்கிறவங்களும் இவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை இப்போ அரசு வழங்குறாங்க, என்ன மாதிரி தண்டனைகள் கொடுத்தா அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதாவது நான் இப்போ ஒரு வீடியோவில் சமூக வளத்தில் டைரக்டர் எம்எல்ஏ 27 கேஸ் இருக்குது, கஞ்சா கேஸு, நான் இன்னும் பண்ணுவேன்னு நேரடியாக வந்த அளவுக்கு பேசுகிறாங்களே, இந்த தைரியம் எப்படி வந்தது? கஞ்சாவை பொறுத்தவரை கன்சியூமர் செல்லேருந்து 2 பிரிவாக போடுறாங்க. வந்து இது ஒரு கிராமை அடிப்படையாக வச்சு இத்தனை கிராம் வச்சுருந்தா கன்சியூமரு, இத்தனை கிராம் வச்சுருந்தா வந்து இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய காலேஜ் இருக்குது. அந்த காலேஜோட சேர்மன் அவரோட பையன் கஞ்சாவோட போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மாட்டுறான். அவன் வந்து கன்சியூமராக வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டு போட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவனை வெளியில் அனுப்புகிறாங்க. இது வந்து கஞ்சாங்கிறது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் அது. அப்போது அந்த பிஸ்னஸில் பல பேர் வந்து துணையாக இருக்கிறதால கஞ்சா குற்றவாளிகள் வந்து உள்ளே போகிறான். சிலர் வந்து குண்டாஸ் போடுறாங்க, சிலர் வந்து இந்த காப்பி பேசா சட்டம்னு எளிய மக்கள் புரிகிற மாதிரி சொல்லுவாங்க, அதில் போகிறாங்க. பட் ஆனால் திரும்பவும் அந்த ரொட்டேஷன் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கங்கே ஒரு ஆள் போடுறான். இன்றைக்கி வந்து கஞ்சா சாக்லேட்ன்ற பேரில் சாக்லேட் வடிவில் பாவம் குழந்தை பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது. நமக்கு போதுமான அளவுக்கு சட்டங்கள் இருக்குது சார். அதை நடைமுறைப்படுத்துவதில் இங்கே ஒரு பெரும் சிக்கல் இருக்குது. அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். நல்ல சட்டம் தவறான ஒரு கைகளில் இருப்பதால் அது வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. இல்லை, இதே நிலைமை நீடிச்சால் இப்போ பெட்டி கடைகளில் கிடைக்கிறதில்ல, இந்த புகையிலைக்கு பேர் சிகரெட், கோல்டு ஃபில்டர், கிங்ஸ் எல்லாம் பேர் வைக்கலாம். இதே போல் கஞ்சாவுக்கும் பேர் வைத்து சாதாரணமாக கிடைக்கிற சூழ்நிலை வந்துடும்ல, இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா? வந்துடும். நீங்கள் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, ஒரு 20-25 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிண்டியில் ஒரு டீ கடை, அந்த டீ கடை அந்த பாய்லர் இருக்குல்ல, அந்த பாய்லரில் அவன் கொஞ்சம் கஞ்சாவை துணியில் போட்டு முடிச்சு வச்சுருவாங்க பொழுது இந்த பாய்லர் கொதிக்க இந்த ஆவி அந்த கஞ்சாவில் பட்டு அந்த எசன்ஸ்க்கு அப்படியே கீழே வந்து அதில் வந்து அந்த டிகாஷன் போகிற போது பாய்லர் இருந்து பிடிப்பாங்கல்ல, அந்த டீ விற்றுருக்கா பொழுது சரியான கூட்டம் போல. ஏதோ ஒரு இதுக்கு ஊருக்கு போனான்னா ஒரு வாரம் அவன் அந்த டீ கடையை சுற்றி பைத்தியம் முடிச்ச மாதிரி வந்தானா. அப்புறம் இது மேலே சந்தேகம் வந்து அப்புறம் காவல்துறை அதை கண்டுபிடிச்சா அந்த பாய்லருக்குள்ள அவன் கஞ்சா வச்சிருந்து பண்ணதா ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நுங்கம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கஞ்சா சப்பாத்தி விற்றுருக்கான். மாட்டி பார்த்தோம்னா சீக்கிரம். அப்போ அது எந்த அளவுக்கு ஒரு இதாகிடுச்சு பாருங்கள். முன்னாடிலாம் சில கிளப்புகளில், அதாவது மிகப்பெரிய செல்வந்தர்கள் போகிற கிளப்புகளில் இந்த டீயில் சில விஷயங்களை கலந்து சும்மா ஒரு ரிலாக்ஸுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு பப்ளிக்காக பெண் பசங்க கூட கஞ்சா அடிக்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். சில கடற்கரைகளில் இங்கே நம்ம ஊரில் அடிக்கிறத பார்க்குறோம். அப்போ அது இயல்பாக ஒரு எங்கேயோ ஒளிஞ்சு அடித்தது இன்றைக்கி சாதாரணமாக ஆக்கப்பட்டிருக்குன்னா, இன்றைக்கி நீங்கள் இந்த பப்புன்ற பேர் வந்த பிறகு ஒரு 2 மணிக்கெலாம் சின்ன பிள்ளைங்களாம் அது உடம்புல ட்ரெஸ் இருக்கா, என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே உடம்புல ட்ரெஸ் இருக்கான்னு தெரில. அப்புறம் உள்ளே போட்ட பிறகு என்ன நடக்கும்? அப்போ இது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தையே சீரழிக்கிற செயலாக இன்றைக்கு போதை மாறி இருக்கு. அது வந்து ஆட்சியாளருக்கு இந்த சீரியஸ்னஸ் தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த சொல்லும்போது இப்போ அப்புன்னு சொன்னீங்க, அங்கேயுமே நிறைய அந்த கஞ்சா அந்த மாதிரி போதைப் பொருள் அங்கேயே கிடைக்கிறதாகவும் பேசப்படுதே சார். ஆமாங்க, அங்கே தாங்க இதோட உச்சகட்டமே அதாங்க. இவன் பாருக்குள்ளே போய் இன்னைக்கு சில பார்களில் பெண்கள் இல்லாமல் அலௌடு இல்லைன்னுலாம் ரூல்ஸ் வந்துருச்சு. பேரோட வந்தால் தான் உள்ளேயே போக முடியும். இவர்கள் உள்ளே போன பிறகு இந்த முன்னாடி வந்து இந்த படத்துக்களில் ஒரு குடுவு மாதிரி வச்சு உட்கார்னு வேணும், அதை அடித்தாங்க. அதை வெறும் புகையிலை போட்டு அப்போ பிடிப்பாங்க. அதில் கொஞ்சம் கஞ்சாவை போட்டு அதை கொடுக்குற விஷயங்களை பார்க்குறோம். அப்போ ஒரு 2 பெக்கு இல்லை ஒரு பியர் அந்த மாதிரியான விஷயங்களை குடிச்சிட்டு அதை ஒரு 2 பெப்பு அடித்தான்னா சொர்க்கத்தில் மிதக்கிறான்ல. அப்போ நீ உள்ளே போகும்போதே இந்த லட்சத்தில் இருக்கிற, அப்புறம் சொர்க்கத்தில் போன பிறகு நீ என்ன லட்சத்தில் இருப்ப? அப்போது இதில் என்னென்னா சில பசங்க வந்து இதில் புதுசாக பழக்கப்பட்டிருக்கோம்ல. இப்போ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, வாடி ஒரு தடவை போகலாம் நல்லாயிருக்கும், இல்லை வாழாங்கிறான், இல்லை சும்மா வந்து பாரு
அப்படின்னு போகும்போது இதில் இந்த இருக்கிற இந்த சுகத்தை அனுபவித்த பிறகு இதில் ஏதோ ஒரு மயக்கம் இருக்குன்னு உணர்ந்த பிறகு அடுத்த தடவை அந்த பிள்ளை என்ன சொல்லும், ஏய் இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்று வேணான்றாங்க, ஏய் ஏம்மா என்ன வேணான்றாங்க, நான் வரேன், இல்லை வேணாம் அந்த வேணான்றாங்க, வேணாம் நான் ஒன்றும் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், என்னை விட்டுறாதீங்க, ஏய் அப்புறம் அது என்ன சொல்லலாம், என்னை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுங்க, நீ வந்து என்னை விட்டுறாதா அப்படின்ற நிலைக்கு போகுது இல்லை. அப்போது இது நம்ம டீப்பாக அதை யோசித்து பார்த்தோம்னா இது எங்கேயோ போய் நிற்குது. அப்போது எப்படி இப்போ திடீர்னு இவ்வளோ பப்புகள் வந்தது, எப்படி இவ்வளோ பெண்கள் ஃப்ரீக் அவுட்டாக போகிறாங்க சார்? நீங்கள் ஒன்று பாருங்கள், முன்னாடிலாம் சில ஆண்கள் வந்து டீ குடித்தானா சிகரெட்டோட டீ குடிப்போம், டீயை வாங்குவான், சிகரெட்டை பற்ற வைப்பான், டீக்கல்லேருந்து ஒரு 10-20 அடி தள்ளி போய் எங்கன்னா அப்படின்னு பிடிப்பான். இப்போ பெண்கள் சர்வசாதாரணமாக ஒரு கையில் டீயோடும் ஒரு கையில் சிகரெட்டோடும் இருக்கிறத பல டீ கடைகளில் நம்ம பார்க்குறோம். பலர் வந்து அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறாங்க, சிலர் அதிசயமாக பார்க்கறது பார்த்துருப்பீங்களா. அப்போ இந்த மாதிரி அது ஒரு கேஷுவலாக ஆகிப்போச்சு. பெண்கள் குடிச்சு விட்டு வண்டி ஓட்டுறது, பெண்கள் போதையில் தகராறு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறதுங்கிறது ஒரு தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த கேள்விக்குறிக்கு வந்து அரசு தான் பதில் சொல்லும். இல்லை, இந்த கிடைக்கக்கூடிய போதை வஸ்துக்களையே நம்ம இப்போ இருக்க கவர்மெண்ட்டை தடை செய்ய பயப்படுறது என்ன காரணம்? இப்படி எம்ஜிஆர் அவர்கள் அந்த மது கடைகளை மூடும் போது ஆட்சியை கலைச்சாங்க, அது மாதிரி எதுவும் ஆட்சி நம்ம கையில் இவங்க இதோட சீரியஸ்னஸ் இவங்களுக்கு தெரியலையா, இல்லை நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு முதல்வருக்கு தெரியலையான்ற சந்தேகம் வருது. முதல்வர் நினைச்சா, போலீஸ் நினைச்சா ஒரு 10 நாள் 20 நாள்ல இந்த சென்னை சிட்டி தமிழ்நாடு முழுக்க ஒரு கிளீன் தமிழ்நாடா ஆக்கிடலாம். அதை செய்ய அந்த மீது நாட்டம் முதல்வருக்கு வரணும். இந்த நாட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குதுயா, நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நாங்கள்லாம் வெளியில் வந்து நிம்மதியாக போக முடியல, நீ ஏதோ ஒரு 5-6 கருப்பு காரை வச்சு கருப்பு பூனைகளோட போகிற வர, நாங்கள் போடுற அனுபவம் உனக்கு தெரியுதா சாமி அப்படின்னு நாமளும் சொல்கிறோம். அது என்றைக்கு அவர் காதுக்கு போகுதோ அன்னைக்கு ஏதாவது ஒரு தீர்வுக்கு வரலாம் தான் பார்க்குறேன். சார், இப்போ தமிழகத்தில் தேர்தல் முடிஞ்சிருச்சு, இப்போ பாரத பிரதமர் இப்போ மத நல்லிணத்துக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு பல தரப்புலையும் பேசப்பட்டு வருது. அப்படி என்ன பேசிட்டாரு, என்ன புண்படுற மாதிரி அவர் பேசிட்டாரு? அதுங்க இப்போ பாஜக இன்றைக்காவது வந்து இது வந்து ஒரு குரூப்புக்கான கட்சின்னு சொல்லுதா? பாஜக பொதுவான கட்சி தான் நான் சொல்லுது. செயல்பாடுகள் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் கீழே இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் பாஜகவை பொறுத்தவரை எல்லாரும் சமயம் எல்லாருக்குமான கட்சின்றது இஸ்லாமியரும் பல பேர் இருக்காங்க. இப்போ இன்றைக்கு மோடி பேசிய பேச்சை இவர்கள் வேண்டுமென்றே சர்ச்சையாக்குறார்கள் தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிந்தவரை இப்போ 2006 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் உள்ள சொத்துக்களில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் முஸ்லீமுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து இப்போ பிரச்சாரத்தில் இவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி திரும்பவும் காங்கிரஸ் வந்தால் சிறுபான்மை மக்களின் ஆதரவு என்ற பெயரில் பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக நடந்து கொள்ளக்கூடும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறாரு. நீங்கள் எப்படி எதிர்த்தரப்பில் எப்படி பிரச்சாரம் பண்ணுறீங்க? திரும்பவும் பிஜேபி மோடி வந்தால் இங்கே வந்து சிறுபான்மை மக்கள் விரட்டப்படுவார்கள் அப்படின்னு ஒரு அரசியலுக்காக நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க. பாஜகவும் அரசியல் கட்சி தானே, அதுவும் ஒரு மக்களோட ஓட்டை கவர்ந்து இருப்பதுக்கு சில வார்த்தைகளை பேச தானே செய்யும். இது முதல்வர், இது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வரல, இது ஒரு தேர்தல் கூட்டத்தில் நீங்கள் பேசுகிறதுக்கு கவுண்டராக அவர் பேசுகிறாரு. இப்போ அந்த பேச்சு, அந்த நடவடிக்கை மன்மோகன் சிங்கால் சொல்லப்பட்டதா இல்லையா? அப்படிங்கிற போது இந்தியாவில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாருக்கும் சமம்னு சொல்லு, அதில் நீ ஃபஸ்ட்டுன்னா அப்போ நான் செகண்டா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்போ அதை கண்டிச்சு தான் அவர் பேசுகிறாரு தவிர எனக்கு வந்து சார் இப்போ நீங்கள் அவர் நிற்கிற வாரணாசிலேயே 20% முஸ்லீம் இருக்குதா சொல்கிறாங்க. அப்போ 20% மக்களின் இப்போ போலிங்கே ஒரு 60% வச்சுக்க. ஆமாம். ஒரு மிச்சம் ஒரு 40, ஒரு 20 இவங்க, மிச்சம் 40 எல்லாரும் கலந்து ஒரு 20 ஒரு பக்கம் போய் சேர்ந்துடுது. இந்த 40ல் அப்போ இவங்க ஜெயிக்கணும்னா ஒரு பெரும்பான்மை இங்கே வரணும்ல, எல்லாரும் இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு 20% மக்களை புறந்தள்ளி விட்டு அவர்களுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் நடைபெறுமா? இவங்க எதிர்கட்சிகளுக்கு ஒன்றும் பெருசாக சார் ஒரு ஆட்சி மீது ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னா அந்த ஆட்சியாளர் மீது ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டை சொன்னால் அது எடுபடும். அப்படின்ற போது இன்றைக்கு வந்து மோடி அரசு மீது பெரிய ஊழல் குற்றச்சாட்டுன்னு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, வெளியில் தெரியல. அதால் இவர்களுக்கு வந்து ஒரு வாதத்தை எடுத்து வைக்க முடியறதுனால இவங்க வந்து இஸ்லாமியருக்கு எதிரானவங்க ஒரு நாட்டின் பிரதமர் எப்படி அந்த நாட்டின் மக்களுக்கு எதிராக இருக்க முடியும்? அது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்டானது இல்லை.
இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக பல விஷயங்கள் நடக்குது, அது அரசு கண்டுக்காமல் இருக்குது. அதே மாதிரி மத்திய அரசு முஸ்லீம்களுக்கு எதிராக எது நடந்தாலும் கண்டுக்காமல் இருக்க முடியுமா? அது எப்படி கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் ஆகுமா? அப்போது இவர்களாக வேண்டுமென்றே ஒரு ஏதாவது ஒன்று கலரணும். அதுக்கு வந்து பிஜேபி காவி சாயம் அவங்க இஸ்லாமியருக்கு எதிரானவங்களும் ஒரு பிரச்சாரத்தை இவங்க கிளப்புறாங்க. இவங்களா திருச்சி விட்டது. ஆமாம், இவங்களாம் திருச்சி விட்டது தான். சார், இது ஒரு பக்கம் இருக்குது. தமிழகத்தை தேர்தல் முடிவடைஞ்சிருக்கும் போது எல்லாமே யார் வெற்றி பெற போகிறோம் அப்படின்ட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர நிறைய இடங்களில் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. அதை பற்றி யாரும் பேச கிடையாது. நிறைய இடத்துல ஓட்டு யாரும் போடலை, அதை பற்றி யாரும் பேச கிடையாது. சார், கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களில் இந்த நோட்டீஸ் ஆகிருக்கு தேர்தல் புறக்கணிப்பு. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது பரந்தூர், அப்புறம் அந்த மேல்மா, சிக்காட்டு, வேங்கவேல், அந்த மாதிரியான 3 விஷயங்கள். இதை கடந்து ஒரு 15 இடங்கள் நான் லிஸ்ட்டு வச்சுருக்கேன். ஒரு 15 இடங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு இடத்துல தரைப்பாலம் வேணுன்றான், ஒரு இடத்துல ஓவர் பிரிட்ஜ் வேணுன்றான், ஒரு இடத்துல குடி தண்ணீர் வேணுன்றாங்க, ஒரு ஊரில் வந்து பஸ்ஸு விடல, ரோடு போடுங்கயா. அடிப்படை வசதிகள் சார். சார், ஒரு அரசின் கடமை அந்த நாட்டில் உள்ள குடிமக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வது அரசின் கடமை. இப்படி எனக்கு எப்படி ஒரு சிட்டிசனுக்கு எப்படி ஒரு கடமை இருக்கோ அது மாதிரி அரசுக்கு ஒரு கடமை இருக்கும். அந்த கடமையில் இந்த பேசிக் நீட்ஸ்லாம் வந்துடும். சார், வெக்கங்கட்ட கவர்மெண்ட்டுங்க. இப்போ தேர்தலை வந்து திடீர்னு தேர்தல் 19ஆம் தேதினா 19ஆம் தேதி நாங்கள் தேர்தலை புறக்கிறோன்னு எவனும் சொல்ல போகிறதில்ல. ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்களா, இந்தந்த வசதிக்காக இந்தந்த தேவைகளுக்காக நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம். பிரச்சாரத்தின் போதே விரட்டி அடித்தாங்கல்ல. ஆமாம், அப்படின்னு ஜனங்கள் அறிவிச்சு தானே பண்ணியிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் இது தேர்தல் அறிவிச்சாச்சு, நாங்கள் வந்து இதில் வந்து உறுதிமொழி கொடுக்க முடியாது, இல்லை அட்லீஸ்ட் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த தேர்தல் முடிந்த பிறகு, இந்த தேர்தல் இந்த ப்ரொசீடிங்லாம் முடிஞ்ச பிறகு ஜூன் 4க்கு அப்புறம் நாங்கள் இது மீதான ஒரு உத்தரவாதத்தை தரோம் செய்வோன்னு எங்கேயாவது எவனாவது போய் பார்த்தானா? 100% ஓட்டு ஒன்று அங்கங்கே போர்டு வைக்கிறான். ஓட்டு போடாதவனை பற்றி எவனா சிந்திக்கிறானா? ஒட்டுமொத்தமாக சென்னையில் 56% ஓட்டு போட்டிருக்கான், பாதிக்கு பாதி. எவனாவது இந்த 44 பேரை பற்றி எவனா சிந்திக்கிறானா? பெரும்பான்மையில் இவன். அப்போ நாங்கள் 100% ஓட்டை வாங்குறோம், அதை வாங்குறோம், இதை வாங்குறோன்றீங்களே, இவன் ஏன்டா ஓட்டு போடலன்னு யாராவது கேட்டானா? இல்லை அரசாங்கம், இது வந்து தமிழ்நாட்டுக்கு அசிங்கயா, என்ன அவங்க பிரச்சனை அப்படின்னு தேர்தல் முடிந்த பிறகாவது ஒரு அதிகாரிகள் மட்டத்தில், இல்லை ஜூன் 4க்கு அப்புறமாவது எந்தெந்த ஊர்களில் தேர்தல் வந்து புறக்கணிப்பு நடைபெற்றதோ அந்த ஊர்கள் மீது ஒரு அரசு ஒரு தனி கவனத்தை செலுத்தும் இன்று வரைக்கும் ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்திருக்குமா? அப்போது ஜனநாயகத்தை ஒருத்தன் தலைவன் உன் ஜனநாயகம் வேணாம், ஒரு மயிரம் வேணான்னு சொல்கிறோம். அதை நம்ம பார்த்துட்டு நாங்கள் வந்து ஜனநாயகவாதிகள், நாங்கள் ஜனத்தை காப்பாற்றுறோம் அப்படிலாம் நம்ம சொல்கிறது ஒரு வெட்கக்கேடானது. அதனால் அரசு ஒரு 10-15 இடங்களில் வந்து தேர்தல் புறக்கணிப்பு நடந்திருக்குல்ல, நீங்கள் அதுக்கப்புறம் ஜூன் 4க்கு அப்புறமாவது ஒரு குழுவை அனுப்பி எல்லா ஊரில் போய் பார்த்து அந்த அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.